வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேல் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்துக்கான மாத ராசி பலன் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன ராசின்னு இருக்கும்போது அவங்களுடைய அதிபதின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதினு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் வருவார். அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, இப்போ ராசிக்கு கரெக்டாக மிதுனத்தில் இருக்கார். அப்போ இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு இருக்கும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தையும் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். அப்போ இந்த ராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த சில பின்னடைவுகளில் போயிட்டுருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய ஜாதகத்தில் முக்கியமான ஒரு விஷயம், இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க மீனராசி அன்பர்கள். இல்லாத ஒரு விஷயம்னா தன்னுடைய அது எதுவாக இருந்தாலும் சரி, ஹெல்த்து, குடும்பம், வேலை, எதுவாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒன்று நடக்காத ஒரு விஷயம் நடக்க போவதாக ஒரு பயம் இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கனால வேலையெல்லாம் நல்லா இருக்குங்க, திருப்பியும் சொல்கிறேன். ஆனால் உங்களை ஒரு பயம் உங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு. அதில் நீங்கள் கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வாங்க. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரிலாம் நினச்சிட்ருப்பீங்க இந்த காலகட்டத்தில். அதெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம், எல்லாம் மாறப்போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாம் மாறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகப்படி உங்கள் ராசியிலிருந்து சனி ராகு சேர்க்கை இருக்கும்போது ரொம்ப இருந்துச்சு. இப்போ சனி ராகு சேர்க்கை மாறிட்டு ராகுபவன் உங்களுக்கு 12ஆம் இடத்துலையும் கேது 6ஆம் இடத்துலையும் இருப்பாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இது சார்ந்து வச்சு நான் பார்க்கும்போது செலவுகள் இருக்கும், சரிங்களா? அந்த செலவுகள் நீங்கள் தான் காரணம். இல்லாத விஷயத்தை பயந்து உங்கள் உடல் ரீதியாக சரி எதுவாக இருந்தாலுமே ஒரு செலவுகள் வந்துட்டுருக்கு. அதனால் அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது பொருள் வர்றதை விட பொருள் வெளியே தான் போயிட்டுருக்கு உங்களுடைய ஜாதகப்படி. எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்களா, 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால மனபயம், உங்களுடைய வேலை ஒழுங்கை செய்யக்கூடாது, உங்களுக்கான லாபத்தை உங்களுக்கு கிடைக்க விடாது. அப்படின்னு இருக்கும்போது எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஒரு விதமான கெடுதலை கொடுத்துட்ருக்கிற மாதிரி. அதனால தான் நான் அதை சொல்லியிருந்தேன். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த இவங்க இருப்பாங்க, இந்த பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் காதல் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போயிட்டு, அதாவது சில விஷயம் நடந்திருக்காது, அதை பற்றி பேசி அதை வச்சு ஒரு சண்டையை உருவாக்கி இவங்களுக்குள்ள தனக்குத்தானே பிரிதல்ன்ற விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 7ஆம் இடத்துக்குரிய புதன் கரெக்டாக ஸ்டார்டிங்கில் 5ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 4ஆம் இடம் மிதுனத்துக்கு போவார், ராசியிலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா. அப்படின்ற மிதுனத்துக்கு போகும்போது முதல்ல கொஞ்சம் பிரச்சனை, அதாவது சொல்லுவாங்கள்ல, சந்திரனோட வீட்டில் இருக்கும்போது மனக்கசப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே போய் சாரி கேட்டு அப்படி சேர்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் உண்டாயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா 3வது நபர்கள்னால் வெளிநபர்கள் சொல்லலாம். 3ஆம் நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஆசையை காட்டி பணத்தை இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலத்தில் உண்டாகிட்டு இருக்குது. அதனால் யாரோட பேச்சையும் கேட்காதீங்க. அப்படியே நீங்கள் கேட்டாலும் அதை பற்றி விசாரித்து பாருங்கள். அதில் உண்மைத்தன்மையை பற்றி உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஆனால் முதலீடும் பணமும் கொஞ்சமாக தான் போடணும், ரொம்பலாம் போடக்கூடாது. எதுக்குன்னா, ஆன்லைன் சம்மந்தமான இது காட்டிகிட்டு இருக்குங்க உங்களுடைய ஜாதகப்படி. ஆன்லைன் இல்லாமல் இந்த சொல்லுவாங்கல்லங்க, அதில் ஏதாவது ஏமாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இதை கேட்டுட்டு உங்களுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் நம்ம போடுற வீடியோக்கள். அப்படின்றபோது நீங்கள் இதை கேட்டுட்டுனா நீங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, 6ஆம் இடத்துல இது இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்கள். உடல் பயிற்சிகள், உணவு சம்மந்தமான விஷயத்துலலாம் கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் நல்ல ஒரு உங்களுக்கு இது எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சூரியன், குரு முதல்ல மிதுனத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சூரிய பகவான் இடத்துக்கு மாறுவார். அதாவது சூரியன் சந்திரன் இடத்துக்கு வருவார், அந்த இடத்துல இந்த புதன் பகவான் மேலே ஏறுவார். அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த இடமாற்றம் சிலருக்கு சாதகமாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, சில சந்தோஷங்கள் வந்துட்டு போகும், எதிர்பார்க்காத சந்தோஷங்கள். ஆனால் அந்த சந்தோஷங்கள் எல்லாமே ரகசிய சந்தோஷங்கள் தான், யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு ரகசிய சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான ஒரு காலம் இப்போ வந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் அதை அனுபவித்து கொண்டு போவீங்க, சரிங்களா? அதே நேரத்துக்கு செவ்வாய் சந்திரன் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே இப்போ எந்த ஒரு முடிவுனாலும் கணவன் மனைவி சேர்ந்து முடிவெடுங்க. நீங்கள் ஒரு விஷயம் செஞ்ச பிறகு திருப்பி மனைவிக்கிட்டேயோ கணவர்கிட்ட நீங்கள் போய் அதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த ஒரு இடத்துலையும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். அதே நேரத்துக்கு பொருளாதாரம் சார்ந்து இந்த நேரத்தில் மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைகள் தான் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன ஏற்றம் தாழ்வு இருந்தாலுமே இந்த காலத்தில் உங்களுக்கு பணம் சம்மந்தமான விஷயத்தில் ஒரு முன்னேற்றம்ன்றது இருக்கும். நீங்கள் அதை நல்லபடியாக கடந்து போவீங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற கிரக நிலைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது உங்கள் ராசிக்குரிய குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, மிதுன வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அப்படின்ட்டு இருக்கும்போது இதை வச்சு நம்ம பார்க்கும்போது குரு இருக்கிற இடத்தோட பார்வைன்னு இருக்கும்போது அந்த பார்வைன்றது உங்களுக்கு சில சாதகமான யோகத்தை தான் கொண்டு வந்துட்டுருக்கு. அப்போ இந்த யோகங்கள்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? யோகங்கள்ன்றது
எப்படி சொல்ல, எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் இந்த காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா நம்பிக்கை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.